ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டை பராக் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் ரூமில் வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. ஸோ சிலிண்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸும் போகிறோம். நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் சிலிண்டர் என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். ஸோ சிலிண்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மேலே படிக்கட்டிலேருந்து இறங்கி போகிறோம். நாங்கள் வெளியே சிலிண்டர் நானும் இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், வினோத்னு ஒருத்தரும் மாதவன் ஒருத்தரும் கிளம்பி அப்படியே உள்ளேருந்து அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு நான் முன்னாடி போயிட்டு கடை எதிரில் வந்தா அன்றைக்கி சலா டைம் வேறு இப்போ. ஸோ வந்து கடை வந்து மூடி இருக்குது. ஐயோ, சரி நாங்கள் போகிற தூரம் ரொம்ப தூரம், சரி நடந்து போகுது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு சரி நிறைய ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு டைம் வந்து இப்போ 7 மணி பாருங்கள். 7 மணிக்கே கொஞ்சம் இருட்டாக இருட்டு ஸ்டார்ட் ஆகுது. வர இவர் பேர் தான் வினோத், புதுக்கோட்டைக்காரரு. அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். சிலிண்டர் தான் இருக்குது. சிலிண்டர் தள்ளிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு ஒரு 7 மணி போல் வெளிச்சம். இன்னும் இருட்டாகல. இங்கே இருட்டாதுக்கு ஒரு 7:45 இருட்டாகிறதுக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே கடைலாம் இருக்குது. கடை மீன்ஸ் கடை தோற்றுருக்கோம், உள்ளே ஆள் இருக்க மாட்டாங்க. போனோம், அந்த எண்டு வரையும் போனோம், அந்த சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு, சிலிண்டர் கடைக்கு போனோம். சரி அப்படியே தள்ளிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நான் பின்னான்ட்டு அப்படியே அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு. நம்ம ஊரில் சிலிண்டர் என்ன ரேட்டு இருக்கும்னு நமக்கு தெரியும். 1100 இருக்குமா. இங்கே போங்க, ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் தான் அந்த சிலிண்டர் ஆஃபீஸு. 1100. இங்கே வந்து 25 ரியால். ஸோ கம்பேர் டு இந்தியா வந்து 500. 500 நம்ம ஊரில் 1000னா இங்கே 500. 500 கம்மின்றீங்களா? இந்த ஊருக்கு வந்து 25 ரியால் பெரிய காசுங்க. அது நம்ம ஊருக்கு வேணால் காசு கம்மியாகலாம், ஆனால் இந்த ஊருக்கு காசு 25 ரியால் பெரிய காசு. இதுதான் அந்த சிலிண்டர் ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆனால் என்னென்னா வந்து கடை க்ளோஸு, மூடிட்டான். ஒருவேளை சனிக்கிழமை இருக்கனாலமோ வெள்ளி சனி லீவா இல்லை என்னன்னு தெரியல, பூட்டு போட மாட்டோம். ஸோ நாங்கள் ரிட்டன் கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோன்னா வந்து ஒரு கடையில் வந்து இந்த பெரிய ஹோட்டலில் வந்து பிளாக்ல கொடுப்பாங்க. இப்போ இவன் வந்து 25 ரியால்னால் அவன் வந்து 30 ரியால் 5 ரியால் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பான். நைஸாக அவன் வச்சுக்கிற சிலிண்டர் ஸ்டாக்கில் வந்து எடுத்து ஒன்று கொடுப்பான். ஸோ புதுசாக ஒரு நேரம் பயவிட வேண்டாம், சிலிண்டர் இல்லாத வேண்டாம். ஏன்னா ஒரு கடையில் போய் கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க சிலிண்டர், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வச்சு கொடுப்பாங்க, வேறு வழி இல்லை. இல்லைன்னா சிலிண்டர் வண்டி அதுக்குன்னு வரும், அதான் வந்தால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ஹோட்டல் கடையில் போய் கேட்குறேன். இது எங்கள் வில்லாக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அவசரப்பட்ட ஒருத்தரும் போய் ஃப்ரெண்டு கேட்குறேன், இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பின்பக்கமாக வாங்க சொல்லிட்டு பின்பக்கமாக சிலிண்டர் தூக்கிட்டு போகிறோம். அந்த சகுப்பு சட்டக்காரன் தான் கூப்பிட்டு போகிறான். அவன் எந்த ஊர்னா வந்து ஆப்கானிஸ்தான்காரன். கூப்பிட்டு போய் அந்த ரூம்குள்ளே இந்த சிலிண்டரை கொடுத்துட்டு அந்த சிலிண்டரை எடுத்துகிட்டு வரணும். காசு குத்தாச்சு, 30 ரியால் குத்தாச்சு. ஸோ ரிட்டன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி பொறுமையாக அப்புறம் டயர்டாகிடுச்சு. நான் அந்த எண்டூரியம் போயிட்டு இதுக்கு நாங்கள் இங்கேயே வாங்கிட்டுக்கலாம், சரி ஒரு 5 ரியால் கம்மியாகுமே சொல்லிட்டு போனோம். ஏன்னா 5 ரியால் இருந்தால் ஒரு நாள் சாப்பாடு யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். சரி பார்ப்போம். நீங்கள் நினச்சிங்கன்னா 5 ரூபான்னு நினைக்கிறீங்க. இந்த ஊரில் 5 ரூபா பெரிய காசுங்க, 1 ரூபாவே பெரிய காசு அந்த ஊர். அது வந்தால் தான் தெரியுங்க. ஸோ ரோடை கிராஸ் பண்ணுறோம். ரோடை கிராஸ் பண்ணி திருப்பி ஆப்போசிட்டில் தான் எங்கள் வில்லா. சரி பண்ணி போக வேண்டியதுதான். ஸோ புதுசாக வரவங்க யாரும் பயவிட வேண்டாம், வாங்க. இந்த சவுதி ஊர் மாதிரி இந்த ஊர் எல்லா ஊரும் நல்ல ஊர். அது சவுதி ஊர் ரொம்ப நல்ல ஊர். இங்கே சரக்கு கிடையாது, மெயினாக கெட்ட இது எதுவும் கிடையாது. ஓகே, நல்லா இருக்கலாம். வந்தீங்களா அந்த வேலையை மட்டும் பார்த்து போகலாம். ஸோ எங்கள் வில்லாக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் கேட். அந்த ஜெயில் கைதிக்குள்ளே உள்ளே போகிறோம். போயிட்டு இந்த வண்டி அந்த சைடு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அந்த வினோத்தும் மாதவனும் சிலிண்டர் தூக்கிட்டு மேலே ஏறுறாங்க. 3 மாடி ஏறணும். ஏறிட்டு கிச்சனில் வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லோரும். நாங்களும் இன்னும் சமைக்கலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணி சிலிண்டர் கோர்ஸ் தான் வெயிட்டிங்கு. சரி சொல்லிட்டு நீங்களும் அந்த சேனல் பார்த்திங்கன்னா பேசாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். ஸோ கிச்சனுக்கு வந்தாச்சு, சிலிண்டர் வச்சாச்சு, சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோம் தான். பாய்.